சிஎஸ்கே உடைய டார்கெட்டட் பிளேயர்ஸ் யாரு? அதோடைய பார்ட் 1 தான் இந்த வீடியோ. ஏற்கனவே சிஎஸ்கேவின் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்றத நம்ம பார்த்திருந்தோம். அதுல வந்து ஒரு 9 ஸ்லாட்ட எப்படிலாம் பிரிச்சு யார் என்னென்ன மாரி ஒரு வேரியன்ட்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்ன ஃபாஸ்ட் பவுலரா, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா, ஸ்பின்னரா அப்படிலாம் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம். இந்த மாரி நம்ம வந்து டார்கெட்டட் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட்டே வந்து நம்ம அடுத்த வீடியோல சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லி, அந்த வகையில பார்ட் 1 அந்த வீடியோக்கு இதுதான். அதுல வந்து நம்ம பார்க்க போறது ஆக்ஷன்ல ஃபாரின் பிளேயர்ஸை யார் வந்து டார்கெட் பண்ண போறாங்க நம்முடைய சிஎஸ்கே அப்படின்றதா. இது தொடர்ந்து நம்ம இன்னும் எம்ஐஸ், கேகேஆர், ஆர்சிபி எல்லா டீமும் பத்தியுமே பார்க்க போறோம் தொடர்ந்து கண்டிப்பா. இந்த வீடியோல நம்ம சிஎஸ்கேவின் ஃபாரின் பிளேயர்ஸ் உடைய டார்கெட்டட் பிளேயர்ஸ் யாரு? சிஎஸ்கே உடைய டார்கெட்டட் ஃபாரின் பிளேயர்ஸ் மொத்தமா வந்து அவங்களுக்கு 4 ஸ்லாட் பாக்கி இருக்குது. இந்த 4 ஸ்லாட்ல இவங்க யாரெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்லாட்டையும் நம்ம சொல்லிடுறோம். 1 ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் பேட்டர் ஒருத்தர் வந்து இவங்களால ஃபில் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்லாட்டை இவங்க யூஸ் பண்ணலாம். 2வது ஸ்லாட் ஓவர்சீஸ் ஃபயர் பவர் ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு 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 ஃபயர் பவரா வந்து ஃபினிஷரா முடிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தவங்கள சூஸ் பண்ணலாம். 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆர் ஓவர்சீஸ் ஸ்பின்னர். இத கூட இவங்க வந்து ட்ரை பண்ணலாம். 4வது ஆப்ஷன் வந்து ஓவர்சீஸ் பேஸ் பவுலர். இந்த 4 ஸ்லாட்ல இந்த 4 பிளேயரை இவங்க வந்து சூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு ஸ்லாட்ல 2 கூட அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்கள்ட்ட கையில இருக்கிற இந்த 43 கோடிக்கு பிளான்ல இந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை இவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்கன்றத இப்ப பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் பேட்டர். இதுல இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலா இருக்குது. இப்போ விளையாடிட்டு இருக்கிற இந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுடைய T20 சீரீஸ்ல குவிண்டன் டி காக் ஓப்பனரா செம்மையா விளையாடினாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து லெக் சைட்ல அவர் அடிக்காத ரன்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து லெக் சைட்ல ஒரு வீடே கட்டி வச்சிருக்காரு அவரு. அந்த வீட்டுல அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் அந்த பாலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. திரும்ப தர மாட்டேங்கிறாங்கன்ற புகார்லாம் வர அளவுக்கு கிரவுண்ட்ல அடி அடிச்சுக்கிறாரு எல்லா ஊர்லயுமே. அந்த அளவுக்கு வந்து லெக் சைட்ல செம்ம ஸ்ட்ராங்கான பிளேயர். பவர் பிளேல வெளுத்து வாங்கிடுவாரு. 80, 90ங்கிறதெல்லாம் இவருக்கு பிடிச்ச நம்பர்ஸ் அடிச்சுடுவார் டக்குன்னு. ஸோ அப்படிப்பட்ட இவரை வந்து இவங்க ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணி விடுறாங்க கேகேஆர்ன்றதே ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குவிண்டன் டி காக் எந்த டீமுக்கு போவாரு அப்படின்னு பார்த்தா, சிஎஸ்கேக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து இதுல இருந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இது முதல் விஷயம். ஸோ அப்ப குவிண்டன் டி காக்க தாண்டி இதுல வந்து வேற யாரெல்லாம் பாக்கி இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கர்க் இருக்கிறாப்ல. எஸ், ஜேக் மெக்கர்க் ஃப்ரேசர். அவர் வந்துட்டு இந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனா அவர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஃபார் சம் ரீசன் அவரால் வந்து பெரிய லெவல்ல கிளிக் ஆகி இன்னும் காட்ட முடியலன்ற ஒரு இஷ்யூனால வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூப்பரான பிளேயர். அவரை கூட நம்ம தூக்கி உள்ள வைக்கலாம். இல்ல அப்படின்னா ஜானி பேர்ஸ்டோ இருக்கிறாரு. பட் பேர்ஸ்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டா வந்துட்டு பெருசா அவர் இந்த T20 ரெவல்யூஷன்ல கடந்த ஒரு 3 வருஷத்துல வந்து ஸ்டார்டிங்ல அவர் தான் அந்த இதுக்கு துவக்க புள்ளியா இருந்தாரு. ஓடிஐ மேட்சஸ்ல வந்துட்டு வெறித்தனமான நம்பர்ஸ்லாம் இங்கிலாந்துக்கு போறதுக்கு காரணமா இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் பெருசா இல்ல அவர்ட்ட. மேபி கடைசியா அவர் வழி இல்லைன்னா அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேமி ஸ்மித் இருக்கிறார். ஒரு டாப் ஆர்டர் பேட்டரா நீங்க டாப் 3, 4 இல்ல 5ல கூட எங்கெல்லாம் நீங்க விளையாடலாம். டாப் 3ல நினைச்சா ஜேமி ஸ்மித்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து இந்த ஆக்ஷன்ல இருக்கிறாரு. இங்கிலாந்து பிளேயர் செமையான ஒரு T20 ஹிட்டர். இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து 180, 200 கிட்ட வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர். அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் இந்தியன் கண்டிஷன் சூட் ஆவாருன்ற நம்பிக்கையில. இப்போ ஹாரி ப்ரூக்லாம் நம்பி வாங்குறாங்க. பட் செட் ஆகலன்ற ஒரு பிரச்சனை ஏதோ அது வரக்கூடாதுன்ற நம்பிக்கையில மேபி இவர் எடுக்காம லாஸ்ட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. வேற கிடைக்கலங்கும் போது இவர்கிட்ட போவதற்கான சான்சஸ் இருக்குதுன்றதை நம்ம இதுல வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இது எல்லாரும் விட ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து இந்த டீமுடைய எக்ஸ் பிளேயர் டெவான் கான்வே. ஸோ கான்வே வந்து இவங்க வந்து பைபேக் பண்ணலாம் ஃபார் கம்மி பிரைஸ் அப்படிங்கிறதும் வந்து என்னுடைய ஒரு கருத்தா இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு போன தடவை அவங்க வாங்கியிருந்த பிரைஸை விட இந்த தடவை கொஞ்சம் கம்மியா வாங்கி பேசாம இவர் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் 6.25 கோடி ரூபாய்க்கு அவர் 2024 ஆக்ஷன்ல வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து மேபி ஒரு 2.5 கோடி 3 கோடிக்கு இவர் வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 3 to 4 crore மேபி டெவான் கான்வே மைட் கோ. 4 crore இஸ் வாட் ஐ திங்க். மேபி அவருடைய போர் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க நினைச்சு 2.5 கோடிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் 4 crore இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஸோ டெவான் கான்வே மேபி பை பேக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் திரும்ப மறுபடியும் உங்களால குவிண்டன் டி காக் எடுக்க முடியாம போனா அந்த மாதிரிலாம் போனா ஒரு ஆப்ஷனா இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரியில நான் பாக்குறேன். மொத்தம் 4 ஸ்லாட் உங்களுக்கு பாக்கி ஓவர்சீஸ் ஃபில் பண்ண அதுல ஒரு ஸ்லாட் இந்த டாப் ஆர்டர் பேட்டருங்க. ரைட். அடுத்தது 2வது இந்த ஃபயர் பவர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓவர்சீஸ் ஃபயர் பவரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கேமரூன் கிரீனை டார்கெட் பண்ணும். ஆனா கேமரூன் கிரீனை எல்லா டீமும் டார்கெட் பண்ணுவாங்க. பட் சிஎஸ்கே கேமரூன் கிரீனை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு அட்வான்டேஜ் அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்கு மத்த 8 டீமை விட.
இவரை விட அதிகமாக காசு வச்சுக்கிற ஒரே ஆளு கேகேஆர் தான். ஸோ கேகேஆர் கேமரூன் கிரீனை வந்துட்டு ஆண்ட்ரே ரசலுக்கு பதிலாக ஃபுல்ஃபில் பண்ணணும்னு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதிக அமௌண்ட் போட்டால் எடுத்துடலான்னு. அந்த சண்டையில் இவங்க ஜெயிக்கிறது தான் இவங்களுக்கு கேமரூன் கிரீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு முடிவு பண்ணும். ஸோ கேமரூன் கிரீன் இஸ் வெரி வைட்டல் ஃபார் சிஎஸ்கே. அவங்க வந்து ஒரு டெவால்ட் பிரவிஸை மட்டும் நம்பி இல்லாமல் கேமரூன் கிரீனை வாங்கி வச்சாங்கன்னா சாம் கரன் இல்லாமல் போன அந்த ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். இவரை விட்டீங்க அப்படின்னா ஃபயர் பவரில் உங்களுக்கு லிவிங்ஸ்டன் இருக்கிறார். லியம் லிவிங்ஸ்டனையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பார்ட் டைம் பவுலராக ஸ்பின்னருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லியம் லிவிங்ஸ்டன். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்துட்டு மேபி செகண்ட் ஆப்ஷனாக வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி டெஃபினெட்லி கேமரூன் கிரீன். சொல்லவே வேணாம், இந்த ஆப்ஷனின் நாயகன் அவர் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த இடத்துல ஒரு மூணாவது ஆளும் இருக்கிறார், டேவிட் மில்லர். என்னங்க டேவிட் மில்லர், அவர்லாம் என்னங்க சொல்றீங்க நீங்க? என்னமோ ஸ்ட்ரைக் ரேட்டும் ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்லாம் சொல்றான். பட் ஆனால் வந்து இப்போ இவங்கெல்லாம் கிடைக்கலங்கும் போது டேவிட் மில்லர் இஸ் அ குட் ஆப்ஷன். எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு டேவிட் மில்லர் எடுத்துகிட்டு போகலாம்ல ஒரு ஃபயர் பவருக்கு அப்படிங்கிறதும் சிஎஸ்கே மைண்டில் வச்சுக்கும் அப்படின்றதான் நான் நம்புறேன். ஒரு மிடில் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வேறன்ற ஒரு விஷயம், ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் பேட்டர் கண்டிப்பாக வந்து நம்பர் 4ல் வந்துட்டு சிவம் தூபே மாதிரி ஒருத்தர் வந்து ஃபயர் பவர் ஹிட்டே ஆகலை அப்படின்னா ஓவர்சீஸ் காம்பினேஷனை மாற்றி விளாடும்போது டேவிட் மில்லர் அட் நம்பர் 4 வில் பி வைட்டல் ஃபார் சிஎஸ்கே அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். ரைட், இது வந்து ஓவர்சீஸ் ஃபயர் பவர். மூணாவது ஸ்லாட் ஓவர்சீஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆர் ஸ்பின்னர். இந்த பவுலிங் ஆல்ரவுண்டர்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லியம் லிவிங்ஸ்டனை நீங்க வந்து கணக்கில் திரும்பவும் வச்சுக்கலாம். பட் அப்படி இல்லை, ஸ்பின்னரா போறோம் அப்படிங்கும்போது வந்து வனிந்து ஹசரங்கா இருக்கிறாரு, மஹேஷ் தீக்ஷனா இருக்கிறாரு. ஏற்கனவே மஹேஷ் தீக்ஷனா சிஎஸ்கேவோட இருந்த ஒருத்தர், சிஎஸ்கே இருக்கும்போது நல்லா தான் போட்டுருந்தாரு. அப்புறம் என்னமோ தெரியல என்னங்க அவர் போடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது டப்புனு வெளியே தள்ளி விட்டாங்க. அங்கே போயிட்டு அதை விட மோசமாக போட்டுக்கிட்டு இருந்தாரு. திரும்ப மேபி ஒரு கம்பேக்கை கொடுத்து இவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லைன்றனால மறுபடியும் அஸ்வினுக்கு பதிலாக அப்போ வந்தவர் இப்பவும் அஸ்வின் போனதுமா மறுபடியும் உள்ள வந்து மேபி நல்லா போடுவாரா தெரியல. வனிந்து ஹசரங்கா பெட்டர் பை அப்படின்னு சொல்லலாம், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பேட்டிங்கும் லோவர் ஆர்டர்ல நல்லா பண்ணி கொடுப்பாரு. ஒரு 9-10 கோடி ரூபாய்க்கு போன ஆக்ஷன்லாம் போன ஒருத்தர், அவர் போல ஒருத்தர் வந்துட்டு நம்பி வாங்கலாம் சிஎஸ்கேங்கிறதும் ஒரு சூப்பர். பிகாஸ் இன்னொன்று சிஎஸ்கேக்கு எப்பவுமே இந்த ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ் பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸோட ஒரு நல்ல இது எப்பவுமே இருந்துட்டே இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இந்த முத்தையா முடையதன் காலத்துல இருந்து நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பெருசா யாரும் கிளிக் ஆகலை அப்படின்றனால வந்து மேபி இவரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வனிந்து ஹசரங்கா இஸ் a வெரி வெரி வைட்டல் ஆப்ஷன். அப்பப்போ ஃபார்ம் போகும் வரும் எல்லாருக்குமே. பட் அதுக்காக நம்ம வந்துட்டு அவங்க போன்ற வீரர்களை இறக்கி விடலாம் ஆப்ஷன்ல நீ வேற ஒரு டீம் நினைச்சதை சிஎஸ்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் ஸ்லாஷ் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். நாலாவது ஸ்லாட் இது வந்து ஓவர்சீஸ் பேஸ் பவுலர். இந்த ஆப்ஷன்ல தான் ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கையில கிடக்குது. இதுல ஆப்ஷன்ல யாரை வேணா இவங்க பிக் பண்ணலாம். இந்த மேல இருக்கிற 3 ஸ்லாட்ல ஏதாவது ஒரு ஸ்லாட்டை ஃபில்லே பண்ண முடியாம போனா கூட இதுல 2 பேரை ஃபில் பண்ணி இவங்க வந்து இந்த 4 பேருக்கான ஆப்ஷனை முடிச்சுக்கலாம் அப்படின்றது சிஎஸ்கே கிட்ட ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா ஆண்ட்ரிக் நாட்கே இந்த ஆக்ஷன்ல உள்ள இறக்கி விட்டப்பட்டு இருக்கிறார். அதனால அவரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க நிறைய டீம்ஸ். முந்தி அடிச்சு போட்டி போட்டு இருக்கிறதுக்கு சிஎஸ்கே ரெடியா இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு கைலி ஜேமிசன், இது வரைக்கும் முன்னாடி ஆர்சிபி தான் சூப்பரா போட்டிருக்கிறாரு. அவரை போல ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். மேட் ஹென்ரி வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஆடம் மில்னேயோட இந்த ஆக்ஷன்ல இருக்கிறாரு. நினைச்சா சிஎஸ்கே திரும்ப வாங்கி போட்டா ஆடம் மில்னே ஐ ரிமெம்பர் யூ கமான் மேன் சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் கூட சூப்பரா போட்டு இருந்திருக்காரு. ஸோ ஆடம் மில்னே, மேட் ஹென்ரி, மதிஷா பத்திரானா, முஸ்தபிசுர் ரஹ்மான் அவரும் நம்ம மதிஷா பத்திரானா 2 பேருமே வந்துட்டு சிஎஸ்கே பைபேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அட் லெசர் பிரைஸ் கூட நான் மறுபடியும் எதிர்பார்க்குறேன். அண்ட் லுங்கிங்கிடி இருக்கிறாரு. அப்புறம் அல்சாரி ஜோசப், கஸ் ஆட்கின்சன். இந்த அல்சாரி ஜோசப் அண்ட் கஸ் ஆட்கின்சன் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சிங்கனாலும் கூட உங்களுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன் டாப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்கே இருக்கிறாரு, பத்திரானா, முஸ்தபிசுர், இங்கிடி, கைலி ஜேமிசன் 5 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாம தான் மேட் ஹென்ரி, ஆடம் மில்னே, அல்சாரி ஜோசப், ஆட்கின்சன் ஒரு 4 பேர். ஸோ 9 ஆப்ஷன்ல 2 பேரோட உங்க நினைச்சா எடுக்கலாம். பட் ஒருத்தர் எடுத்தா மற்ற 3 கேட்டகரியில் ஒவ்வொன்று எடுக்கலாம். ஸோ இது வந்து எப்பப்போ வரப்போகுது, இது எந்தெந்த செட்ல வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் எது கிடைக்கும் கிடைக்காதுன்றதும் இருக்கு. இப்போ ஒருவேளை ஒரு போட்டி போட்டு சிஎஸ்கே வந்துட்டு இந்த கேமரூன் கிரீனுக்காக முந்தி அடிச்சு மோதி எக்ஸ்ட்ரா காசெல்லாம் போட்டு 20-23 கோடி வரைக்கும் கேமரூன் கிரீன் போயிட்டாரு அப்படின்னா அப்ப இதை வாங்குறதுக்கான காசு அந்த டைம்ல இருக்குமான்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து இந்த ஆக்ஷன் முடிவுடைய போது. ஸோ இந்த 4 ஸ்லாட்டை எப்படி ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு என்னோட கருத்துக்களை வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 ஸ்லாட்டை இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுவாங்களா, இதுல வேற யாரையாவது எப்படியாவது இருக்கிற வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான நான் வந்து பார்க்குறேன் அதோட எப்படி ஓகே பாய். வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.